பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான பொடி வகை நம்ம செய்ய போகிறோம். பொடியில் என்ன ஹெல்தி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதான் வந்து கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புலையோ ரசத்துலையோ இதில் போட்டாலும் நம்ம தூக்கி எரிஞ்சிட்றோம். அதனால் வந்து இது பொடி வகையாக நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூடான சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ தேங்காயோ கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. அது கூடவே பார்த்திங்கன்னா இட்லி தோசை இதுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் இந்த பொடியை வச்சு சாப்பிட முடியும். அந்த பொடி எப்படி அரைக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதனுடைய பெரிய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேத்துக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால இங்கிலீஷ் அப்டேட்டில் கேட்குறீங்க. அதனால் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடி வந்து உங்களால் வீட்டில் அரைக்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அரைச்சி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறிவேப்பிலை பொடி அரைக்க தேவையான பொருட்கள்: வெள்ளை உளுந்து 300 கிராம், கடலைப்பருப்பு 300 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 60 கிராம், வரமிளகாய் 60 கிராம், கறிவேப்பிலை அரை கிலோ. கறிவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு நிழலில் உணர்த்தி எடுத்துக்கலாம். 50 கிராம் கல்லுப்பு. கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான நம்ம வந்து ஒரு வடை சட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றா வந்து இதாவது இண்டோலியமாக இருக்கலாம் அல்லது இரும்பு வடை சட்டியாக இருக்கலாம். எதுக்காகனா பொடி வகைகள் எல்லாமே இந்த மாதிரி அடிகனமாக இருந்தால் தான் வந்து ஒரே மாதிரி வறுபடும், கருகாது சீக்கிரம். இப்போ லேசான வடை சட்டி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக அது கருகிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வடை சட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை சட்டி சூடானதும் நம்ம 300 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கோம். அதை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து செவக்க வறுக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. நம்ம வந்து கைவிடாமல் இப்படியே நம்ம கிளறும்போது எங்கேயுமே கருகாமல் ஒரே மாதிரி வறுபடும். இப்போ உளுந்து நமக்கு ஒரே மாதிரியாக வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 300 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் சீரகம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் வந்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு 60 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது வரமிளகாய் 60 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய் வந்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். 50 கிராம் கல்லுப்பு எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உப்பு வறுபட்டுருச்சு, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரை கிலோ கருவேப்பிலை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு இப்படி தனித்தனியாக உருவிட்டு நம்ம வந்து காய வச்சுட்டு, அதாவது நிழல்லே ஃபேன் காற்றுலேயே காய வச்சுட்டு எடுத்துருக்கோம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடிக்கு பார்த்திங்கன்னா
இந்த நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். அயன் சத்து ரொம்ப இருக்குது இதில். அது இல்லாமல் நான் வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களாம் கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கணும். ஆனால் இப்போ யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாம் என்ன செய்கிறாங்க, கருவேப்பிலை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் இந்த கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அது என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அது சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியை அரைச்சி கொடுங்க. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம். சூடான சாதத்தில் வந்து நெய் போட்டோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது தேங்காய் எண்ணெய் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம எப்படி பொடி தோசை செய்கிறோமோ அது மாதிரி தோசை ஊற்றி இந்த கருவேப்பிலை பொடியை மேலே போட்டுட்டு நம்ம போட்டு கொடுத்தாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை பொடியை யூஸ் பண்ணும்போது கருவேப்பிலையில் இருக்கிற அந்த சத்து அப்படியே அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்களும் கொடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு கருவேப்பிலை வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வறுக்கணும். வறுத்தோம்னா தான் நம்ம வந்து பொடி வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கிறனால தண்ணி இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்காது, ஆனால் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நிறையா பொடி அரைக்கும்போது நல்லா 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அந்த மிளகா அதெல்லாம் வந்து உடையிற மாதிரி பதத்துக்கு நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இல்லை கம்மியாக வீட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா வறுத்துட்டு இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம அதிகமான குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃப்ளவர் மில்லில் போய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம செய்கிறோன்னா வீட்லேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் இதனுடைய வாசனையும் இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.